ஜனங்களை முட்டாளாக்குறது. இந்த மான் கராத்தே படத்தில் ஒரு சீன் வரும். சிவகார்த்திகேயனும் யோகி பாபுவும் பாக்ஸிங் வருவாங்க, சண்டை போடுவாங்க. அதில் சிவகார்த்திகேயனை வந்து உதயநிதியாக வச்சுக்கோங்க, யோகி பாபுவை அண்ணாமலையாக வச்சுக்கோங்க. ரெண்டு பேரையும் சண்டை போடுற ஒரு ரெஃப்ரி தான் மக்கள். கோபேக் மோடி சொன்னீங்க, இன்றைக்கி அதை ஒரு பெருமையாக சொல்கிறீங்க. கோபேக் மோடியை போட்டவர்கள் மேலே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு வழக்கு போட்டு வச்சுருந்தது, வெறும் வழக்கு, அது நடைமுறை. ஆனால் அந்த வழக்கு எடுத்துகிட்டு கைது பண்ணிங்களா இல்லையா? கேலோ இந்தியா நடத்துகிறீங்க, எதுக்கு பிரதமரை கூப்பிட்டீங்க? இங்கேருந்து போய் ஒரு பிரதமர் கூப்பிட்டாராம். ஆனாலும் அவர் வந்து நீட்டை விட மாட்டோம், நீட்டுக்கு அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொன்னார்ன்ற மாதிரிலாம் கதை விட்டாங்க. மொழியை தூக்கின்னு வந்துட்டு பாரா இந்தியை திணிக்க வச்சாங்க, நாங்கள் முடியாதுட்டோம், அதனால் பணம் தரல அப்படின்னு கொண்டு வந்தோம்னா நம்மளால் பற்றிக்கும். ஹிந்தி விடமாட்டோம், உடனே கோலம் போடு, ரோடு பூரா கோலம், ஹிந்தி ஒரு விடமாட்டோம். மறுநாள் ஒரு சேனல்காரன் போய் எல்லார் வீட்லேயும் நாங்கள் கோலம் போட்டு, நான் போடலங்க, கட்சிக்காரங்க வந்து போட்டு போனாங்க. நான் அந்த பாருங்கள், ஒருத்தன் வந்து மணல் கொள்ளையை சொன்னால் 5 பேர் காரில் கடத்திட்டு போய் அடித்து இதாகிருக்கோம். ஊரில் 1000 கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 1000 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேருக்கும் இதுதான் பெரிய பிரச்சனை. தெரியுதா எப்படி டைவர்ட் ஆகுறாங்கன்னு? இந்த வடிவில் கூட்டு போய் டீ கடையில் உட்கார சொன்னாங்க. அண்ணா உட்காருண்ணே, அண்ணா கால் மேலே கால் பண்ணேன், அண்ணா நீ பேப்பர் பண்ண, அண்ணா கையை பின்னாடி கட்டி சாஞ்சிருந்தேன். அந்த மாதிரி அண்ணா நீ தான் முதலமைச்சர், அந்த ஆள் முதலமைச்சர், நீ கட்சி ஆரம்பிச்சிக்கிற, நீ யாருண்ணா? நீ வேறு லெவல்ண்ணா, கீழே போனால் தானே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வந்து பிப்ரவரி 26 வந்து மகாபலிபுரத்தில் வந்து கூட இருக்குது. இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசப்போவது என்ன நினைக்கிறேன்? முதல்ல விஜய் பேசுகிறாரான்னு எனக்கு சந்தேகம் தான் இப்போ வரைக்கும். நீங்கள் கேட்டிங்கல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான். ஆமாம், அவர் பாவங்க, அவர் விட்டுருங்க. பொதுச்செயலாளர் என்ன பண்ணார்? பண்ணியிருக்கணும்ல. சரி, அவருக்கு தெரியாது, அவருக்கு வேறு சில விஷயங்கள் தெரியும். அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வேலை வாங்கியிருக்கணும்ல. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு பொறுப்பு இருக்குது? அதனால் இது வந்து இவருக்கா அவருக்கான இல்லை. இப்போ விஜய் ஒரு ஃபேம், விஜயை வச்சு தான் நீங்கள் எல்லாமே. விஜய்ன்ற ஒரு ஒன்றா நம்பர் இல்லைன்னா எல்லாமே 0 தான். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த 2 ஹேஷ்டேக் வந்து கடந்த ஒரு 48 மணி நேரமாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் திமுக ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சிருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பாஜகவின் சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு சவால்லாம் விட்டார். 24 மணி நேரம் டைம் வச்சுக்குவோம், யார் இது மாதிரி அதிகமாக ட்ரெண்ட் பண்ணுறான்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான இந்த மோதல் அரசியல் வந்து நாகரிகமா அநாகரிகமா? இது நாகரிகமா அநாகரிகமான்றதை தாண்டி ஜனங்களை முட்டாளாக்குறது. இந்த மான் கராத்தே படத்தில் ஒரு சீன் வரும். மான் கராத்தே தானே அது? ஆமாம். சிவகார்த்திகேயனும் யோகி பாபுவும் பாக்ஸிங் வருவாங்க, சண்டை போடுவாங்க. அதில் சிவகார்த்திகேயனை வந்து உதயநிதியாக வச்சுக்கோங்க, யோகி பாபுவை அண்ணாமலையாக வச்சுக்கோங்க. 2 பேரையும் சண்டை போடுற ஒரு ரெஃப்ரி தான் மக்கள். சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் இவன் ஒரு கொடிய மிருகம், இவன் மோசமானவன், இப்படியே தான் அடிச்சிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். சேம் அதே இது தான் இவங்களும் இந்த ரியல் லைஃப்லேயும் பண்ணுறாங்க. அவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையெல்லாம் மேட்டர் கிடையாது. அது டிஎம்கேக்கு. அவங்களுக்கு 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் போய்கிட்டு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் டைவர்ட் ஆகணும்னா உங்களுக்கு மொழி அது வந்து பெரிய இஷ்யூ. அது நீங்கள் எதுனாலும் ஐயோ தமிழ், தமிழ், ஐயோ தமிழ்னு வந்துடுவோம் நம்மளால். அப்போது எல்லாருமே நான் பார்க்குற பத்திரிகையாளர்லேருந்து பலருடைய எண்ணம் இந்தியை திணிக்கிறாங்க. உள்ளே போய் கேள்வி கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்போது இந்த ஒரு மொழியை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் கெட் அவுட் மோடினார், கோபேக் மோடி சொன்னோம், இப்போ கெட் அவுட் மோடின்னு. கோபேக் மோடி எத்தனை தடவை சொன்னீங்க? கோபேக் மோடி சொன்னீங்க, இன்றைக்கி அதை ஒரு பெருமையாக சொல்கிறீங்க. கோபேக் மோடியை போட்டவர்கள் மேலே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு வழக்கு போட்டு வச்சுருந்தது, வெறும் வழக்கு, அது நடைமுறை. ஆனால் அந்த வழக்கு எடுத்துகிட்டு கைது பண்ணிங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது கோபேக் மோடி பற்றி பெருமை பேச? 2வது, கோபேக் மோடி எங்கே அடுத்த ஆட்சிக்கு வந்தவொன்னே எங்கே ஐயோ யாராவது சொல்ல போகிறாங்கன்னு ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க. உங்களை தவிர மற்ற எல்லாரும் கோபேக் மோடின்னாங்க. நீங்கள் யாராவது சொன்னீங்க? கொடை கொண்டு போகிறது கூட பயந்து போய் ஐயோ கருப்பு கொடை கொண்டு போனால் அது எதுங்க கருப்பு கொடை காட்டின மாதிரி அப்படின்னு பயந்து போய் வெள்ளுடை வேந்தர் 23ஆம் புலிகேசி மாதிரி ஃபஸ்ட் டைமு வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போனீங்க. இல்லை, அந்த டைம் எதுவும் கருப்பு கொடை கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆமாம், வெள்ளை கொடை வந்து ஒரு கிடைக்குது, வாங்கி தரீங்களா? எங்கேயாவது கலர் கூட கிடைக்கும், கருப்பு கூட கிடைக்கும், வெள்ளை கலரில் எங்கேயா கூட பார்த்துருக்கீங்களா? நைட்டு உட்காந்து ஆர்டர் கொடுத்து எடுத்து செஞ்சு ஸ்டூடியோவில் தான் யூஸ் பண்ணுவோம். அது அவ்வளோ பெருசுலாம் இல்லை, அது கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கூடாது.
அதனால் இது வந்து பயத்தின் வெளிப்பாடு தானே. அதற்கு பிறகு கேலோ இந்தியா நடத்துகிறீங்க, எதுக்கு பிரதமரை கூப்பிட்டீங்க? இங்கேருந்து போய் இவர் பிரதமர் கூப்பிட்டாராம். ஆனாலும் அவர் வந்து நீட்டை விட மாட்டோம், நீட்டுக்கு அப்படின்னு அவர் வலியுறுத்தி சொன்னார்ன்ற மாதிரிலாம் கதை விட்டாங்க. ஆச்சா, நானே வெளியிட்டீங்க. இந்தியா கூட்டணி தானே இருக்கிறீங்க. இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தியோ இல்லை மற்றவர்களையோ கூப்பிட்டு அந்த நாணயத்தை வெளியிட்டுருக்கலாம்ல. கூட இருக்கிற கூட்டணி இதை இப்போ போயிட்டு கூட சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க செவ்வாழைங்க. யாரையாவது கேட்டாங்களா பிஜேபி தலைவரை கூட போகிறோம் அப்படின்னு? அப்போ இவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த இணக்கமான உறவு தானே அது. இப்போ வச்சுக்கோங்க, இப்பயும் அந்த உறவை முறிக்கிறீங்க ஏங்க. மத்திய அந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டு 60%, நீங்கள் ஒரு 40% போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். முதல்ல என்ன சொன்னீங்க, ஐயா நீங்கள் சொன்னதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஆராய்ந்து அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நீங்கள் அந்த 2வது 3வது தவணை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த லெட்டர் ஓடிக்கிட்டு இருக்குதா? அதுக்கு பிறகு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், ஆனால் அந்த பணத்தை மட்டும் கொடுங்கன்னா எப்படி தருவாங்க? அதை அவர் அமைச்சர் வாய விட்டார், நீ இப்படி பண்ணலன்னா தரமாட்டோன்னு. ஆக்சுவலாக அதானே உண்மை. ஏம்பா தேசிய கல்விக் கொள்கையே வேணான்றல, அப்புறம் எதுக்கு அந்த பணம்? தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறவங்களுக்கு தான் அந்த பணம். அதானே அதோடைய அர்த்தம். 2000 கோடி வேணுமா? அது உங்களுக்கு எதுக்கு? அமல்படுத்த மாட்டேன்ட்டு போயிடுங்களா, வேலை முடிஞ்சிச்சு இல்லை. அமல்படுத்த மாட்டோம். கேரளா வெஸ்ட் பெங்கால் சொல்கிறாங்களே, அவங்களாம் பணத்தை கேட்கலையே. ஆனால் நான் அமல்படுத்தவும் மாட்டேன், அந்த பணம் மட்டும் வேணும்னா அந்த பணம் இல்லைன்னா அதை ஒரு அரசியல் ஆக்குறது. அந்த அரசியலுக்கு பின்னாடி மொழியை கொண்டு திணிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்தியை திணிக்க சொல்கிறாங்க. நாங்கள் முடியாதுன்னு மறுத்தோன்னா பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னமோ பணம் கொடுக்காதனால நாளைக்கு தமிழ்நாட்டுடைய எந்த திட்டங்களும் நிறைவேற்றாமல் போகிற மாதிரி. இல்லை, மாணவர்களுடைய எதிர்கால நலன் வந்து பாதிக்கப்படும். என்ன பண்ணலாம்? இல்லை, 2152 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகையாச்சு. பெருந்தொகைலாம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்டரே கிடையாது. 38,000 கோடி ரூபா, 42,000 கோடி ரூபா வருஷத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க. 8 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. பல லட்சம் கோடி ரூபா எனக்கு என்னென்னு செலவு பண்ணுறாங்க. 2000 சில்லற கோடிலாம் மேட்ரு கிடையாது. இன்னொன்று, அந்த 2000 சில்லற கோடி வந்து நீங்கள் திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான மத்திய அரசுடைய பங்கு. இப்போ மெட்ரோ ரயில் வச்சுக்கோங்க. மெட்ரோ ரயில் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் 60% தரோம், நீங்கள் வந்து மீதி போட்டுக்கோங்கன்றாங்க. நாங்கள் மெட்ரோ ரயிலாம் பண்ண மாட்டோம், ஆனால் அந்த பணத்தை கொடுங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் வரி வருவாயை வந்து மத்திய அரசு செலுத்துறாங்க. அது தனி சப்ஜெக்ட். அதன் காரணமாக அது கொடுக்க வேண்டியது அது தனி சப்ஜெக்ட்டுங்க, தாழ்மை உரிமை தானே, கடமை தானே. அது தனி சப்ஜெக்ட்டுங்க. ஒரு அரசுடைய திட்டங்கள்னா பல திட்டங்கள் இருக்குது, பலதுக்கும் பல இது வரும். நீங்கள் நிர்பயா வழக்கு, அந்த நிர்பயா நிதின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் செலவு பண்ணாமல் திருப்பி அமைச்ச வரலாறுலாம் இருக்குது. ஆதி திராவிடர் நிதி, அதை நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணாங்கன்னு பல விஷயங்கள் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி செக்மெண்ட் இருக்குது. இப்போ பேரிடர் நிதி கேட்குறோம். நேற்று கூட 1555 கோடி ரூபா ஆந்திரா ஒரு 4-5 ஸ்டேட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கொடுக்கல. அதில் சண்டை போடுங்க. நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கம்னு இருக்கிறது. இங்கே என்னென்னா மொழியை தூக்கினோன்ட்டு பாரா ஹிந்தி திணிக்க வச்சாங்க, நாங்கள் முடியாதுட்டோம் அதனால் பணம் தரல அப்படின்னு கொண்டு வந்தோன்னா நம்மளால் பற்றிக்கும். ஹிந்தி விடமாட்டோம், உடனே கோலம் போடு, ரோடு பூரா கோலம், ஹிந்தி ஒரு விடமாட்டோன்னு. மறுநாள் ஒரு சேனல்காரன் போய் எல்லார் வீட்லேயும் ஏங்க நாங்கள் கோலம் போட்டு, நான் போடலங்க, கட்சிக்காரங்க வந்து போட்டு போனாங்க, நான் அந்த பாருங்க எங்கள் வீட்டு வாசலில் தான் மூத்து போட்டுருக்கோம், இதுதான் எங்கள் கோலம். அது யார்? அது கட்சிக்கார் போட்டது, தலைவர் போட்டது. இப்படியே தெரு ஃபுல்லாக. எதுக்கு இந்த இது? இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த விளம்பரம், நீ வாங்குற 5-10க்குன்னு வாங்க அந்த மாதிரி. அப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி போயிடுச்சா, நீங்கள் கோ பேக் மோடி, இப்போ கெட் அவுட் மோடின்னு, கோ பேக் மோடியை நீங்கள் சொல்லலன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக? அண்ணாமலை அவ்வளோலாம் உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. ஏன்னா கோ பேக் மோடிலாம் சொல்கிற ஆள் கிடையாது, சொல்லவும் இல்லை. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வசப்பட்டு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறலாம் ஐயோ வெல்கம் மோடி தான், கோ பேக் மோடிலாம் சொன்னாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகையாளர் தானே. கோ பேக் மோடி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார் உதயநிதி, கோ பேக் மோடி சொன்னால் இப்போ கெட் அவுட் மோடி சொல்லுவேன்னு. கோ பேக் மோடி சொல்லல, அப்போ கெட் அவுட் மோடி சொல்லுவாங்களா? இது அண்ணாமலைக்கும் தெரியும். அண்ணாமலைக்கு என்னென்னா இன்னும் பல விஷயங்கள், அவர் சில விஷயங்கள்லாம் கம்பு சுற்றணும், அவருடைய தலைவர் பதவி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அவரும் நிற்கணும். அதுக்கு அவர் வெளியே போடா மோடின்னு சொன்னார்னு அப்படி சொன்னாரா உதயநிதி? சொல்லலை. அப்புறம் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? மோடின்னு சொல்லி பாரு, நடக்குதுன்னு பாடுறான்ற. நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், மெத்த படித்தவர், இளம் அரசியல்வாதி, பலரையும் அண்ணா என்று
நீங்கள் சின்ன பையனை கூட ப்ரெஸ் மீட்டில் அண்ணான்னு கூப்பிட்ற ஒரு கோயம்புத்தூர் தமிழுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் ஒரு துணை முதல்வர். நீங்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலின்ட்டு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு துணை முதல்வர் அதுக்கு பதவிக்குரிய மரியாதை கொடுக்கணும். சரி, அது கூட நீ கொடுக்க தேவையில்லை. ஒரு தனி மனிதராக வாடா போடான்னு பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாலாந்தர பேச்சாளர் பேசுவோம். நீங்கள் தலைவர், நீங்களே அது மாதிரி ஆட்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்களே பேசிட்டீங்கன்னா இப்போ கீழே இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? இது நல்ல நாகரிகமா? இது சபை நாகரிகமா? மேடை நாகரிகமா? அப்போ வாடா போடான்னு பேசுறத 10 பேர் ரசிப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து அதே பேச்சை திருப்பி போட்டு கேட்டால் சங்கடப்படுவார். நம்ம போய் இப்படி பேசிட்டோமே வாடா போடான்றது. ஏன்னா நேருக்கு நேர் முகம் பார்க்கணும். இது நம்ம ஒரு அரசியல் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அதிகபட்சமாக நீ வா போகணும். ஆனால் கவர்னரை முதல்வர் நீன்னு ஒரு தடவை பேசினா அதுவே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அப்போ மேடை நாகரிகம் எவ்வளோ வேணால் கோவப்பட்டுங்க. நான் கூட அந்த இன்டர்வியூலாம் சொல்லுவேன். இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூட எவ்வளோ வேணால் கோவப்பட்டுக்கோ, அது சப்ஜெக்டில் இருக்கு. தனிப்பட்ட முறையில் அவன் யார் தெரியுமா? நாய் பையனா தனியாக போய் திட்டிக்கோ. அவன் என்ன பண்ணால் பண்ணல, அதை பற்றி பேசு. அதில் வேணால் கோபமாக பேசு, என்ன வேணால் பண்ணு. இதுதான். அப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு என்ன அர்த்தம்? இது ஒரு பரபரப்பு உருவாக்குறாங்க. அப்புறம் 2 பேரும் மான் கராத்தே போடுறாங்க. ஏன் ஏரியாவுக்கு வந்து பாரு, நீ தைரியம் தான், நீ இங்கே வந்து பாரு, நான் இங்கே தான் இருக்கிறேன், வா, நான் கும்பமேளா முடிச்சுட்டு நான் வர்றேன். ஏய், நீ இவ்வளோ ஹேஷ்டேக் போட்டியா, இப்போ நான் போடுறேன் பாரு, உன்னை இவங்க வாழ்க தமிழ். இதுலேயே போய் அப்போ ஜனங்கள் ஒருத்தன் வந்து மணல் கொள்ளையை சொன்னால் 5 பேர் காரில் கடத்திட்டு போய் அடித்து இதாக இருக்கிறான். ஊரில் 1000 கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 1000 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேருக்கும் இதுதான் பெரிய பிரச்சனை. தெரியுதா எப்படி டைவர்ட் ஆகுறாங்கன்னு? இதுதான் இந்த மக்கள் பிரச்சனைகளை கடந்து வேறொரு திசையில் பயணிக்குதா அவ்வளோதான் அரசியல். ஊடகங்கள் பண்ணுறாங்கல்ல, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதை எடுக்கவே மாட்டோம். இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி கூட அண்ணாமலை அரசியல் நாகரிகமானதா இல்லையா அப்படி போவான். அப்படி இல்லாட்டி அன்புமணி இது ஜிகே மணி சந்திப்பின் பின்னணி என்ன? உடைகிறதா அதிமுக என்டிஏ கூட்டணி, தேமுதிகவிற்கு செக்கா, இப்படி போவாங்க. அப்போ அதிமுக விளங்கிடன்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னால் எஜமான கோச்சிக்குவாங்க. அதனால் விளங்காமல் போதா அதிமுக? ஏன் சந்திச்சாங்க? மிரட்டுகிறாரா அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி கேட்டு மிரட்டும் ராமதாஸ் தடுமாட்டது. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த இவர் நம்ம செங்கோட்டையன் என்ன சொன்னார்? அவன் 2 பேர் படம் வைக்கல, நான் போகலங்கன்னாரு. ஐயோ உடஞ்சிச்சு, ஒருத்தர் கத்தியால் குத்திட்டாங்க, இவர் இடுப்பில் குத்திட்டாங்க, ஒரு மாரில் குத்திட்டாங்க. என்னென்ன கதை. நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட பேட்டி எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அதிமுக தொடர்ந்து தோல்விகளை தள்ளி வருகிறது, அதிமுக தொடர்ந்து இடையூறுகளை சந்தித்து வருகிறது, கட்சியே ஆமாம் எல்லாமே போயிடுச்சு, கட்சி முடிஞ்சிச்சு கட்சி அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே ஒரு பிரச்சார யுக்தி. எப்படி விஜய் ஏற்றி விட்றாங்க, இந்த வடிவில் கூட்டு போய் டீ கடையில் உட்கார சொல்லுவாங்க. அண்ணா உட்காருண்ணா, அண்ணா கால் மேலே கால் பண்ண, அண்ணா நீ பேப்பர் பண்ண, அண்ணா கையை பின்னாடி கட்டி சாஞ்சிருந்தானோ, அந்த மாதிரி அண்ணா நீ தான் முதலமைச்சர், அந்த ஆள் முதலமைச்சர், நீ கட்சி ஆரம்பிச்சிக்கிற, நீ யாருண்ணா, நீ வேறு லெவல். நான் கீழே போனால் தானே தெரியும். பொதுக்குழுன்னு சொல்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினரே ஒன்று நேர்ந்து. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வளரணுன்னு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பெரும்பாலான மக்கள் உங்களை விரும்புகிறாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறணும். அப்போ இந்த இது என்ன ஏற்றி விட்றது? ஏன்னா நீங்கள் பயங்கரம் வேறு லெவலு. எடப்பாடி ஒன்றுமே இல்லை, தவழ்ந்துட்டே போனாங்க. இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? அந்த மேடை பேச்சில் அவருக்கே கொஞ்சம் ஷை ஆகிடுது. அவர் அதுக்கு என்ன பதில், அவருக்கு பதில் அவரே சொல்லிக்கிறார். நான் இப்படி பேசணுன்னா அது காரணம் உதயநிதி வந்து நின்று மோசமாக பேசியிருக்காரு, மோசமாக பேசினார், வாங்கி கட்டிக்கினார். உண்டா இல்லையா? சனாதனம் பற்றி பேசினாரா? அடிப்படை தெரியாமல் பேசினார். இங்கே சனாதனத்தை பற்றி அடிப்படை தெரிஞ்சு பேசுகிறதுனா நம்ம திருமாவளவன், இல்லை மற்றவர்கள் பேசுவாங்க. ஆனால் இவர் யாரோ எழுதி கொடுத்துட்டாங்கன்னு கொரோனா கிருமி, டெங்கு காய்ச்சல் இதை போல ஒழிக்கணும்னு பேசினார். நீ சனாதனம்னா இங்கே வந்து அது வர்ணம் இந்த மாதிரின்னு பார்க்குறாங்க. நான் சனாதனன்றது இன்னொரு பார்ட்டு இந்து தர்மம், வாழ்வியல் தர்மம். அவன் என்ன பண்ணான் வடநாட்டிலலாம்? ஏய் நம்ம இந்து தர்மத்தையே படிக்கிறாங்க. யார் இவங்க? பெரியார் பேரன். யார் கூட இருக்கிறான்? காங்கிரஸ் கூட. அவனை தூக்கி வச்சுட்டு காங்கிரஸ் இங்கே பாடுறா அப்படின்ட்டு ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் முடிஞ்சிச்சு கதை. முடிச்சு விட்டாங்களா? உடனே இந்த அம்மா பார்த்துச்சு மம்தா, ஐயையோ இவங்களை கூட வச்சுருந்தா நம்ம அவ்வளோதான் போல முட்டு சந்தான்ட்டு டக்குன்னு நான் எதிர்க்கிறேன், இதை நான் ஏற்கவில்லைன்னு அந்த அம்மா வச்சாங்க. அவர் பார்த்தாரு கெஜ்ரிவால், டேய் நம்ம அயோத்தி கோயில் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கிறோம், ஒரே நாளில் முடிச்சு விட்ருவாங்க போல், அப்படி நானும் இது ஏற்கவில்லை அப்படி இப்படின்னு.
அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சேஷனல் இஷ்யூ. நீ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ எனக்கு பேச முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பேச்சை இவர் கண்டபடி பேசுனதை நியாயப்படுத்துறதுக்கு உதயநிதி அப்படி பேசினார், சசிகலா பற்றி பேசினார், பேசின தப்புன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு, உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுதுல்ல, அப்புறம் அந்த தப்பு நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணுமா வேணாவா? நீங்கள் ஒரு படித்த ஐபிஎஸ் படித்த ஒரு தலைவர், இளம் தலைவர், நீங்கள் தானே 10 இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். வாடா பார்க்கலாம்டா, பாடுறா நீ அப்படின்லாம் பேசுனா என்ன இது? அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்னன்னா இவங்க 2 பேர் லாவணி கச்சேரியில் மான்கராத்தே நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வந்து பிப்ரவரி 26 வந்து மகாபலிபுரத்தில் வந்து கூட இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் பேச போவது என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல விஜய் பேசுகிறாரான்னு எனக்கு சந்தேகம் தான் இப்போ வரைக்கும். ஏன்னா ஒரு கட்சியுடைய நிர்வாகி யாராவது ஒருத்தர் கல்யாணம், காது குத்து, அதை செத்து போயிருப்பாங்க, படத்திறப்புலாம் இருக்கும், இவரை கூப்பிட்டுருப்பாங்க ஒரு தலைவரை, அவர் போய் படத்திறந்து வச்சுட்டு மறைந்த நமது நண்பர் அவர் வந்து எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா, கட்சிக்காக உழைத்தவர்னு அதோட அவ்வளோதான். நான் சொல்லுகிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு அரசியல் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. கல்யாணம், காது குத்து, சாவு, படத்திறப்பு எல்லாத்துலேயும். அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க கட்சி விழானா எப்படி பேசுவாங்க? ஏறி நின்று பேசுவாங்க. மைக்கு சீட்லாம் கூட தருவாங்க. நம்மளால் பேசிகிட்டு இருக்கும்போது முடிச்சிடறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறுத்தாத ஆளுலாம் இருக்காங்க. அவங்க பேசுறதை நீங்கள் யூடியூப்பில் எதாவது பார்த்தீங்கன்னா 1.5 வச்சு தான் பார்க்க முடியும். இன்றைய தினம் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு 1.5 வச்சிங்க. இன்றைய தினம் தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு, அது மாதிரி தான் நீ பல தலைவர் இருக்கான். இந்த கண்டிஷனில் உங்கள் கட்சியுடைய 2வது ஆண்டு விழா வருது. முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள்? ஒரு மேடை போட்டு அங்கேயெல்லாம் பத்திரிக்கையாளர்லாம் எல்லாம் உட்கார் பேசு. அங்கே பேசுனீங்களே அக்டோபர் 27 அந்த மாதிரி ஏறி அடிச்சு ஒரு ஃபயர் ஸ்பீச் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து அண்ணா நகர் வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டு இறங்கியிருந்தார் வச்சுங்க. பத்திரிக்காரன் மயக்கி நிட்டுறான், பேசிட்டேன்ல அது போதும், 2 மாதம் இதே ஓடும் பார்த்துக்குங்க, போய்கினே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தருக்கிறாரு. இது யார் வேலை சொல்லுங்கள்? தலைவர் தன்னெழுச்சியாக பேசுகிறது. நீங்கள் தலைவருங்க, உங்களுக்கு சினிமா தாண்டி உங்களுக்கு தெரியாது, அதுக்கு தான் என்ன வேலைக்கு வச்சுக்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வச்சுக்கிறீங்க. நான் என்ன பண்ணணும் சார்? 2ஆம் ஆண்டு விழா வருது சார், இதில் வந்து நீங்கள் இந்த 5 தலைவர்களுக்கு மாலை போடுறீங்க சார், அப்படியே எல்லாருக்கும் தொடர்பு நிற்கிறீங்க, அப்படியே பேசுகிறீங்க சார், வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச்சு சார், இந்தந்த சப்ஜெக்ட்டு, அப்படியா என்னண்ணா காமிங்க, இதில் இது வேணாங்க, இது ஒரு சிக்கல், இதெல்லாம் பேசிடுவோம், அடுத்த 2 மாதத்துக்கு இதான் கண்டென்ட்டு வச்சு செஞ்சுருவோம். பண்ணணுமா வேணாவா? பரந்தூருக்கு கூப்பிட்டு போனீங்களா, அங்கே என்ன பண்ணீங்க? 10 நிமிஷம் பரந்தூரை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டார். இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? சார் பரந்தூர் இஷ்யூ பேசுகிறீங்க, அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இருக்குது சார் இன்னும் இந்த இஷ்யூ இருக்குது சார், அந்த இஷ்யூ இருக்குது, இது இருக்குது, இது எல்லாத்தையும் ஒரு காலவர் பேசுகிறீங்க சார், ஃபைனலாக பரந்தூர் மேட்ரை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுகிறீங்க, அதோடு சேர்ந்து மற்ற விஷயங்கள் பேசுகிறீங்க சார். ஒரு 40 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம், 1/2 hour மற்ற விஷயங்களை பேசணும். என்ன பண்ணீங்க சார்? பரந்தூர்னா பரந்தூரே ஸ்பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணுன்ற மாதிரி அது மட்டும். இதுக்கு எதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? 2ஆம் ஆண்டு விழா போச்சா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நான் வரேன், எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவர் பேசுவார்ன்றீங்க? அதே மாதிரி அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதே மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து கண்டிப்பாக கட்சி தொண்டரிடம் உணர்வு பொங்க பேசுவார் இல்லையா? நீங்கள் என்ன தேதி? 21. 2ஆம் ஆண்டு விழா எப்போ வந்தது? 20 நாளைக்கு ஓடிடுச்சு. 2ஆம் தேதி 2லேருந்து 19 நாள் போயிருக்கு. 26 பொதுக்குழு. அப்போ ஒன்றும் இல்லை, தேர்தல் வருது, மாற்றம் வருது, அரசியல் மாற்றம் வருதுன்னா 19 நாளைக்கு முன்னாடி வரலையா? 2ஆம் தேதியிலேருந்து 26 தேதிக்குள்ளே பயங்கரமான மாற்றம்லாம் வந்துடுது, அன்றைக்கி பேசிடுவார். 2ஆம் தேதி ஏங்க பேசலைன்னா, சார் அப்போ ஒன்றும் அரசியல் மாற்றமே இல்லை சார், அண்ணாமலையை கூப்பிட்டு விட்டு பாருங்க, 8 ஊருக்கு வச்சு செஞ்சுட்டு போவாப்புல. சீமானை விட்டு பாருங்கள், வேறு லெவலில் செஞ்சுட்டு போவார். அதுதானுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது. நீங்கள் இன்றைக்கி பேச பொருளாக எது இருக்குது? வாடா வந்து பாடுறா, நீ வாடா தானே இருக்கு. தப்போ ரைட்டோ 2 பேரும் நிற்கிறாங்களா? ஏன்னா அவர் வந்து வரமாட்டார், அவரை போய் நம்மளால் மைக்கை போடுறான், சார் உங்களை இப்படி திட்டினாரு, இன்னும் 2-3 வாரத்தை பயந்து போய் சொல்லாமல் விட்டானுங்க,
அவர் ரொம்ப மோசமாக திட்டினார்ல, அல்ல கை அது இதுன்னு திட்டினார். அப்போது இந்த மாதிரி நீங்கள் லைம்லைட்டில் இருக்கிறது இதுன்றது. அப்போ அன்னைக்கு வந்து அவர் பேசுறது மற்ற விஷயங்கள். இன்னொன்று என்ன சொன்னீங்க, பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லைல்ல, இல்லாமல் எப்படி நீங்கள் பொதுக்குழு கூட்டம் நடத்துவீங்க? இல்லை, மாவட்ட செயலாளர்கள் நிறைய மாவட்டங்கள் நியமனம் பண்ணிட்டாரு. அவங்க வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க வந்து பொதுக்குழு போடலாம்னு சொல்லி. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ அறிவிச்சிருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் விருகம்பாக்கன்னு வச்சுக்கோங்க. விருகம்பாக்கத்தில் தொகுதியில் 10 பேர், அதாவது 2000 சில்லற பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னா தொகுதிக்கு 10 பேர் வரும். அந்த மாதிரி நீங்களும் ஒரு 2000 சில்லற பேர் வைக்கிறீங்கன்னா தொகுதிக்கு 8 வட்டம் இருக்குன்னா மாவட்ட தலைவர் இயல்பாகவே ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருப்பார். மற்ற நிர்வாகிகளும் இயல்பாகவே இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 5 பேர், மொத்தம் 10 பேர் வச்சுக்கோங்க. நியமிச்சு ஏதாவது அறிவிப்பு வந்ததா? அப்புறம் எப்படி கூட்டுவீங்க பொதுக்குழு? ஆனால் பொதுக்குழு கூட்டி இந்த நியமனங்களை இறுதிப்படுத்தணும். குறிப்பாக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் நியமனங்களை இறுதிப்படுத்தணும். ரெண்டாவது, இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் 25 நம்ம பாக்கி இருக்குல்ல, 20 மாவட்டம். அதே மறந்து போயிட்டோம் நம்ம. இன்றைக்கி ஒரு தகவல் வருது, ரீஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. இதை நான் முன்னாடியே எழுதியிருந்தேன். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னப்போ, நீங்கள் எடுத்திருக்கிற மாவட்ட செயலாளர்களில் ஆப்டான ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் ஒன்று அவங்கள ட்ரைன் பண்ணுங்கள், இல்லை சரியான ஆளை போடுங்க அப்படின்னு அவர் க்ளீனாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ விஜய் என்ன பண்ணியிருப்பார், எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், எங்கெங்கே மாற்றணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. ஒருவேளை ஏதாவது கட்சிக்கு மாற்றம் வரணும்னு நினச்சா அப்போனா ஒருவேளை அவரை மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அதனால் 26 முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உண்மையிலே விஜய் பேசணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பேசினா நல்லாயிருக்கும், பல விஷயங்கள் பதில் சொல்லலாம். எப்போதுமே உட்கட்சி விவகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்றோர் தான் வந்து தலைமை கழக நிர்வாகிகள்லாம் வந்து சேர்ந்து முடிவெடுப்பாங்க. இப்போ மாவட்ட செயலர் விவகாரம், ஒன்றிய செயலர், நகர செயலர், மாநகர செயலர், இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வந்து விஜய் வந்து ஒப்படைக்கிறாரா? இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி தான் வந்து விஜய் இருக்கிறார்? இது நான் வந்து நேரடியாக பதில் சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த பொதுச் செயலாளர்கிட்ட தான் விஜய் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுறான்ற கேள்வி தான் வரும். இப்போ நீங்கள் சொன்னது ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மட்டும் வராது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பொதுச் செயலாளர் வேலை வாங்கணும். என்ன பண்ணுறீங்க? என்டையர் கண்ட்ரோல். ஆமாம், என்ன பண்ணுறீங்க? அவர் பரந்தூர் வரேன்னு சொன்னார் இல்லைங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பீச் ரெடி பண்ணுங்கள். என்ன பண்ண சப்ஜெக்ட் பண்ணுங்கள். பரந்தூர் போகணுன்னு முடிவு இவரும் எடுக்கணும், அவரும் எடுக்கணும். அது 2ஆம் ஆண்டு விழா. நீங்கள் எல்லாம் கட்சி அரசியலில் இருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன், சாவு வீட்டில் இளவு வீட்டில் போய் அரசியல் பேசுவாங்க. அங்கே பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க, அங்கே அரசியல் பேசிகிட்டு இருப்போம். நான் அமெரிக்காவுக்கு ஆணையிடுகிறேன், ரஷ்யாவை எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்போம். நீ உங்கள் கட்சியுடைய 2ஆவது ஆண்டு விழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா எப்படி பேசியிருக்கணும்? நீங்கள் கேட்டிங்கல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான். ஆமாம், அவர் பாவங்க, அவர் விட்டுருங்க. பொதுச்செயலாளர் என்ன பண்ணார்? பண்ணியிருக்கணும்ல. சரி, அவருக்கு தெரியாது, அவருக்கு வேறு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வேலை வாங்கியிருக்கணும்ல. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு. அதனால் இது வந்து இவருக்கா அவருக்கான இல்லை. இப்போ விஜய் ஒரு ஃபேம், விஜயை வச்சு தான் நீங்கள் எல்லாமே. விஜய்ன்ற ஒரு 1ஆம் நம்பர் இல்லைன்னா எல்லாமே 0 தான். அப்போ அந்த 1க்கு மற்ற 0 போட்டும் போது எத்தனை 0 சேருதோ அத்தனை மதிப்பு இருக்குது. இது எம்ஜிஆருக்கு சொன்ன வசனம். திருநாவுக்கரசர் சொன்னார், எம்ஜிஆர் 1, நாங்களாம் 0. அந்த 1 இல்லைன்னா நாங்களாம் ஒன்றுமே இல்லைன்னாரு. சேம் அதே தான் விஜய்க்கும் பொருந்தும். அப்போ விஜயை வந்து நீங்கள் பெருசாக பூம் பண்ணணும், அவரை வந்து அரசியல்படுத்தணும், அவருடைய தொண்டர்களை அரசியல்படுத்தணும், கட்சியை அரசியல்படுத்தணும், கட்சியை விஜய் எதிர்பார்க்கிறபடி முதலமைச்சராக விஜயை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்யணும். அதற்கு என்னென்ன வகையில் செய்யணும்? மாற்றுக் கட்சியிலேருந்து வருபவர்களை கட்சிக்குள்ளே இணைப்பது, கட்சியை இன்னும் பலப்படுத்துவது, கட்சியை ஆயுதபாணியாக்குவது. ஆயுதம்னா கத்தி கபடா இல்லை, அந்த ஒரு போருக்கு போகிறன்ற மாதிரி தானே இவங்கெல்லாம். போர் பரணி அதுலாம் சொல்லுவாங்கல்ல, திமுக சொல்லுவாங்க, அது மாதிரி கலிங்கத்து பரணி. நம்ம வைகோ வாய் திறந்தால் தான் பேசுவார், கலிங்கத்து பரணியிலே போர்வாள் அது. அந்த மாதிரி நீங்கள் போர்வாள், கலிங்கத்து பரணி இதெல்லாம் தயாராகணும்ல. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. கம்யூனிட் பண்ணி கூட ஒரு டிவியில் போட்டுக்கிறாங்க, அந்த இதில் 2 பேரும் வேலை செய்யாமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, போயஸ் கார்டனில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு சிக்கல் இல்லை, அது யோசிக்கணும். இதை சொல்லும்போது ரசிகர்கள் கோபம் வரல, ரசிகர்கள் ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லைன்றாங்க, இவங்களுக்கே கோபம் வருது. ரசிகர் போர்வையில் 4 பேரை விட்டு திட்ட விட்றாங்க. அதுவும் நடக்குது, நான் உள்ளே போய் பார்க்குறேன்.
ஒருத்தன் காணாவாரே திட்டிக்கிறான், நல்லா திட்டிக்கிறான்னு உள்ளே போய் பார்த்தா அவன் டிஎம்கே ரசிகர் மாதிரி திட்டிக்கிறான். அப்போ டே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆள் இருக்குதுடா, எங்கெல்லாம் ஆள் வச்சு திட்டுறீங்களான்றது தான். வீட்டில் கல்லடி பண்ண தெரியுமா நைட்டில், அந்த மாதிரி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நோட் பண்ணி நன்றி சார்.